உலகின் தொன்மையான நாகரிகங்களுள் ஒன்றின் தொட்டிலாக விளங்கிய யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் நதிகளை நம்பி விவசாயம் செய்து வந்த ஈராக் தற்போது வரலாறு காணாத வறட்சியால் தள்ளாடுகிறது. அங்குள்ள மக்கள் வற்றி வரும் யூப்ரட்டிஸ் நதியை கண்டு செய்வதறியாது தவிக்கின்றனர். வறட்சி காரணமாக இந்த ஆண்டு கோதுமை சாகுபடி 30 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை குறையலாம் என ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எச்சரித்துள்ளது. அண்டை நாடுகளான துருக்கி, ஈரான் ஆகியவை நீரின் பெரும்பகுதியை தங்கள் அணைகள் மூலம் பயன்படுத்துவதே ஈராக்கில் நீர் குறைந்ததற்கு முக்கிய காரணம். ஈராக் சொட்டு நீர், தெளிப்பு நீர் போன்ற நவீன நீர்ப்பாசன முறைகளை கட்டாயப்படுத்தியுள்ளது. அதிகம் நீர் தேவைப்படும் நெல் சாகுபடி நாடு முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. வறட்சியால் சுமார் 1,70,000 கிராமப்புற மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.